Yes. Okay. கீதம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் சார்பாக ஸ்ரீமதி தங்கலட்சுமி மேடமா வரவேற்போம். ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளை. நீங்க எல்லாம் ஒரு பலத்த கைத்தட்டல் பண்ணாதான் நான் உங்களை ஸ்பாட்லைட் பண்ணுவேன். ரைட்டா? பத்தாது. பிரிங் த ரூஃப் டவுன். விர்ச்சுவல் ஹேண்ட் ரைட். எஸ், ஆசம். அவங்க ஐஓஏ ட்ரெஷரர் ஆல்சோ. ஓகே, வேணதா கேந்திரானுடைய சைனிங். அவங்க தான் சர்டிபிகேட் சைன் பண்ணுவாங்க. இட் இஸ் a very very experienced மேடம். ஓகே, வெரி குட், வெரி குட். தேங்க்யூ மேடம். ஆன் பண்ணிட்டாங்க. எஸ், ஓவர் டு யூ மேடம். எல்லாருக்கும் வணக்கம். நமஸ்தே குருஜி. ஸ்டார்ட் பண்ணலாம். தி ஸ்டேஜ் இஸ் யுவர். தேங்க்யூ ஜி. எல்லாருக்கும் நமஸ்தே, வணக்கம் ஜி. செந்தில் ஜி சொன்ன மாதிரி காலையில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 5:15 மணிக்கெல்லாம் எழுந்து வந்து இன்ட்ரெஸ்டோட எந்தூசியாசத்தோட தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல சில பேரை நான் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள சில பேரை புதுசா இப்பதான் மீட் பண்றேன். விவேகானந்த கேந்திரம்ங்கிறது ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன், ஸ்பிரிச்சுவலி ஓரியன்டட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். மனிதனை உருவாக்குவதன் மூலம் தேச புனர் நிர்மாணம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷனுடைய கொள்கை. ட்வின் ஐடியல்ஸ் சொல்லுவாங்க. அந்த வேலைகள் செஞ்சிட்டு இருக்க இந்த ஆர்கனைசேஷன்ல யோகா தான் முக்கியமான ஒரு விஷயம். யோகா மூலமா தான் மனிதனை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது நம் சுவாமி விவேகானந்தர் எல்லா இடத்துலயும் போய் சொன்னதுனால அதே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த மந்திர சாதனா கீதம் யோகா மூலமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா காலையில இருந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் மந்திரங்களையும் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாமா? மந்திரங்கள்னா என்ன தெரியுமா? மந்திரம்னா தெரியுமா எல்லாருக்கும்? தீதி மியூட் ரிலீஸ் பண்றேன். தீதி யார் யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அவங்கள வந்து நான் மியூட் ரிலீஸ் பண்றேன். யார் யார் ஏதாவது கேட்கணும்னாக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்பதான் மியூட் ரிலீஸ் பண்ண முடியும். ப்ளீஸ் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்னு ரெண்டு எல்லாரும் ட்ராக் பண்ணினா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம யாராவது கேக்குறீங்களா? கலைச்செல்வி அம்மா கேக்குறாங்க. மந்திரம்னா என்ன அப்படின்னு தெரியுமா? நம்ம டிஸ்கஸ் தான் பண்றோம். இது கேள்வி பதில் செஷன் இல்ல. டிஸ்கஸ் பண்றதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சொல்லலாமா? கலைச்செல்வி அம்மா கேட்டிருக்காங்க, கேக்குறாங்க. கேளுங்க. அவங்க மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கேன். வணக்கம் மேடம், கலைச்செல்வி பேசுறேன். உங்களோட மெடிடேஷன் தியான வகுப்பெல்லாம் அட்டென்ட் பண்ணதுனால அந்த ஓம் மந்திரா சில மந்திரங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் மேடம். மந்திரங்கள்னா என்னன்னு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? மந்திரம்னா என்ன? கடவுளை நாம் அறியக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தைகள், சில வார்த்தைகள். சரி, வேற யாராவது? நன்றிம்மா. வேற யாராவது சொல்றீங்களா? ஏதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விர்ச்சுவலா உங்க கையை ரைஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் மியூட் ரிலீஸ் பண்றேன். கருணாகரன் சார் ஏதோ கேட்கிறாரு. சொல்லுங்க சார். ஒரே ஒரு நிமிஷம். அந்த எனர்ஜி கிரியேட் பண்ற ஒரு விஷயம் மந்திரம் தான். மந்திரம் சொன்னா நடக்கும். ஓகே, கரெக்ட். ரெண்டு விஷயமே. நெக்ஸ்ட் ஓவர் டு சுஜாதா மேடம். சொல்லுங்க. ஒரே ஒரு வீடியோ ஆன் பண்ணு மேடம். மேம் சொல்லுங்க. இது ஒலி 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 பேஸ் பண்ணி சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றது. அதுவும் சொல்லலாம். கரெக்ட். சரி, முக்காவாசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு நம்ம சில பிராக்டிஸ் எல்லாத்தையும் பண்ணலாம். சரியா? மந்திரம் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மந்திரங்கள் அப்படின்னா சொற்கள் ஆர் சொற்றொடர். சில வார்த்தைகள் இருக்கும், வேர்ட்ஸ் சொல்லலாம், ஆர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். கண்டினியூஸா 4-5 வார்த்தைகள் இருந்து ஒரு சூத்திர மாதிரி. எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க. சூத்திர மாதிரி இருக்கும். சூத்திரம் அப்படின்னா
ஒரு த்ரெட், ஒரு லைன்ல திருக்குறள் இருக்கும் இல்லையா, 7 வார்த்தைகள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அல்லது இன்னும் கொஞ்சம் 10 வார்த்தை இந்த மாதிரி இருந்து வச்சிருக்கிறது மந்திரங்கள். மந்திரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம்ங்கிறத பாக்குறத விட மந்திரத்தினால என்ன நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டெக்ஸ்ட்ல நம்மளோட பெரியவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதுதான் நீங்களும் சொன்னீங்க. அதுக்கு நம்மளுடைய சாஸ்திரத்துல சில அர்த்தங்களை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மனநாத் திராயத்தே இதி மந்திரஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றாங்க. எது ஒண்ணு நம்மள காப்பாத்துமோ, எனர்ஜி கொடுத்து ரட்சிக்குமோ, அதுதான் மந்திரம் அப்படி சொல்றாங்க. நம்ம இந்த வார்த்தைகளை, இந்த ஒலி வடிவத்தை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அது நம்மளை காப்பாற்றும், நம்மளை காக்கும், நம்மை கவச்சம் போல் இருந்து காக்கும். அப்படின்னா அது மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனநாத் திராயத்தே இதி மந்திரஹ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ்ல நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மந்திரங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம சாண்டிங் எப்படி பண்ணணும், எப்படி அதை உச்சரிக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம். கரெக்டான தமிழ் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, என்ன ஒரு ஒலி உச்சரிப்பவரை காக்குமோ அதுவே மந்திரம் அப்படிங்கிறது சரியான அர்த்தம். மனநாத் திராயத்தே இதி மந்திரஹ. உச்சரிப்பவரை காக்கும் ஒலியே மந்திரம். மந்திரம் தமிழ்ல மந்திரம் சொல்லுவோம், சமஸ்கிருதத்துல மந்திரம் அப்படி சொல்லுவோம். இந்த மந்திரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட ட்ரெடிஷன்ல. நம்மளுடைய பாரம்பரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, எது ஒண்ணுமே சவுண்ட்ல இருந்து தான் வந்தது அப்படிங்கறதுதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில பேர் சிவனுடைய டமருல இருந்து தான் இந்த உலகம் பிறந்தது, அந்த சவுண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லுவோம். சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்துல அப்படி இருக்கு. முக்கியமான நமக்கு நம்மளுடைய வேத காலத்துல இருந்து நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாரும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, பிரணவத்திலிருந்து தான் இந்த உலகமே உருவாச்சு, இந்த பிரபஞ்சமே உருவாச்சு அப்படிங்கிறதுதான். பிரணவம் அப்படின்னா என்ன? ஓம்காரம். பிரணவம் அப்படிங்கிறதுக்கு பிரைமார்டியல் சவுண்ட் அப்படின்னு, முதன்மையான ஒலி, இந்த பிரபஞ்சத்தினுடைய துவக்க ஒலி. அந்த ஒலியிலிருந்துதான் மற்ற எல்லாம் பிறந்தது. அப்போ ஓம்காரம் தான் அந்த பிரணவம். ஓம்ல இருந்து ஓம், சயின்டிபிக்காவும் சொல்றாங்க. இது சயின்டிபிக்ல பிக் பேங் அப்படின்னு ஒரு சவுண்ட் சொல்றாங்க இல்லையா. அதேதான் சயின்ஸுக்கு ஒரு லாஜிக் வேணும், ஒரு ப்ரூஃப் வேணும். அதெல்லாம் வச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இவால்வ் ஆயிட்டே வந்திருக்காங்க. ஆனா நம்மளோட ட்ரெடிஷன்ல, நம்மளோட சாஸ்திரத்துல எப்பவோ பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள், பல லட்சக்கணக்கான வருஷங்கள் முன்னாடியே இதை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுதான் இன்னமும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த மந்திரங்கள் எல்லாமே நம்மள காக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது. இந்த மந்திரங்கள் நம்ம சொல்லும் போது நமக்குள்ள தேவையான அளவுக்கு அல்லது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வேணுங்கிற மாதிரி வைப்ரேஷன், சவுண்ட் வைப்ரேஷன், அலை சொல்லுவாங்க இல்லையா, அலை வரிசை, ஒலி அலைகள் உருவாக்கப்படும் போது அது நமக்குள்ள இருக்கக்கூடிய செல்களையோ அல்லது நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நரம்பு முக்கியமான புள்ளிகளையோ, நர்வ் சென்டர்ஸ் சொல்லுவாங்க, அதையோ வேலை செய்ய வச்சு நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை தள்ளி எனர்ஜியை கொடுக்கும். நம்மள புத்துணர்ச்சி கொடுத்து நம்மள எனர்ஜைஸ் பண்ணி நம்மளோட காரியங்களை வேகமா செய்ய வைக்கும். அதே சமயம் சரியான அளவுல சரியான நேரத்துல பண்றதுக்கு நமக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்கும். இது மந்திரங்களுடைய பெனிஃபிட். இந்த மந்திரங்கள்ல இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ரொம்ப டெக்னிக்கலாவும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஏன் நாம இந்த சாண்டிங்க பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதுக்காக வேண்டி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகம், ஸ்தோத்திரம், மந்திரம், 3 விஷயம் இருக்கு நம்மளோட ட்ரெடிஷன்ல. ஸ்லோகம் வேற, ஸ்தோத்திரம் வேற, மந்திரம் வேற. ஸ்லோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை குறிச்சு நமக்கு 4 லைன்லயோ இல்ல 6 லைன்லயோ ஒரு 8 லைன்லயோ சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு இந்த மாதிரிதான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நியதி எல்லாம் இருக்காது. சொல்லலாம், அப்படியே நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம், அல்லது ஒரு டியூன் போட்டு பாடுற மாதிரியும் செய்யலாம். ஸ்தோத்திரம்ங்கிறது நிறைய விஷயங்கள் பெருசா இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம்,
லலிதா சஹஸ்ரநாமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய வர்சஸ் இருக்கு. இது ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்லோகமும் ஸ்தோத்திரமுக்கும் மந்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கும்போது மந்திரம்னா என்ன, ஏன் ஸ்பெசிபிக்கா அது இம்பார்ட்டன்ட், ஏன் மந்திர சாதனா அப்படின்னு சொல்றோம் அப்படின்றத பார்த்துடலாம். சாதனா அப்படின்னா என்ன, யார் ஒருவர் இதை திரும்ப திரும்ப பயிற்சி செய்து கொண்டே இருப்பாரோ அவருக்கு அவர் என்ன வேணும்னு டிசைர் பண்ணி ஆசைப்பட்டு அந்த பயிற்சியை பண்ணிட்டே இருக்காரோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அதுதான் சாதனை. சாதனா அப்படின்னா பிராக்டிஸ் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்துல சாதனா. நம்ம தமிழ்ல சொல்ற அந்த சாதனைக்கும் இதுக்கு கூட தொடர்பு உண்டு. சாதனைனா எது ஒண்ணு அச்சீவ் பண்றோமோ அதை சொல்லுவோம். அதே மாதிரிதான் இது. ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கு மந்திர சாதனா, மந்திரத்தை வச்சு பண்றதுக்கு மந்திர சாதனா அப்படின்ற பேர் உண்டு. ஒரு ஒரு மந்திரத்துக்கும் இந்த ஸ்லோகம் ஸ்தோத்திரத்துக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு கடவுளை குறிச்சோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை குறிச்சோ நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். மந்திரங்கள்லயும் அதே மாதிரிதான். ஏதோ ஒரு தேவதை இருப்பாங்க, ஏதாவது ஒரு கடவுள் இருப்பாங்க. ஆனா அந்த கடவுள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லப்பட்டிருக்கும் மந்திரங்கள். மந்திராங்கிறது முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய யார் ஒருத்தர் அதை சொல்றாரோ அவரை அதிகாரி அப்படி சொல்லுவாங்க. மந்திரங்களை சொல்ற ஒருத்தரை அதிகாரி சொல்லுவாங்க. யார் ஒருத்தர் சொல்றாரோ அந்த அதிகாரியுடைய மனசையும் வாக்கையும் டியூன் பண்ணி ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷனை, அந்த இணைப்பு, யோகாங்கிறதே அதுதானே இல்லையா, அந்த கனெக்ஷனை, அந்த லிங்க சரிவர இயக்க வைக்கிறது தான் மந்திரங்கள். இது ஒரு விஷயம் மந்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொன்னு, மந்திரங்கள்ல 6 விதமான பகுதிகள் இருக்கு, 6 விஷயங்கள் இருக்கும் ஒரு ஒரு மந்திரத்திலையும். முதல் விஷயம், ஒரு ரிஷி அதை சொல்லியிருப்பாங்க. எல்லா மந்திரங்களுக்கும் ஒரு ரிஷி சொல்லியிருப்பாங்க. ஆனா ரிஷி எழுதினாங்களா இல்ல அவங்களோட கற்பனையில வந்ததா, இல்ல அவங்க பார்த்தத அப்படியே சொன்னாங்க. ரிஷிக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, சியர்ஸ் அப்படி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரும் இந்த காஸ்மிக் எனர்ஜில, இந்த பிரபஞ்சத்துல மந்திரங்களை பார்த்தாங்க, அப்படியே அதை அவங்க சொன்னாங்க. பார்த்தது கேட்டது என்னவோ அதே அப்படியே கொடுத்தாங்க, அதனால அவங்களுக்கு சியர்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரிஷி கொடுத்திருப்பாங்க. நம்ம இது ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்னு, மந்த்ரால ஒரு சந்தம் இருக்கும். நம்ம தமிழ்ல சந்தம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி அந்த மாதிரி தத்தகாரம் தனன தனன நனன நனன அப்படிலாம் சொல்லி நமக்கு டியூன் போடுவாங்க, ஞாபகம் பார்த்திருக்கீங்க இல்லையா. அது பாட்டுக்கு. அதே மாதிரி மந்திரங்களுக்கும் சந்தம் இருக்கும். மீட்டர் அப்படி சொல்லுவோம், அளவுகோல் அப்படி சொல்லுவோம், அது இருக்கும். இது 2வது விஷயம். 3வது, கண்டிப்பா ஏதோ ஒரு கடவுளை குறிச்சு அது சொல்லப்பட்டிருக்கும். கடவுள் அப்படின்னா சாமி, தெய்வம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இந்த இடத்துல இயற்கையில இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் குறிக்கப்பட்டிருக்கும். அத தேவதை அப்படி சொல்லுவாங்க. தேவதா, ஏதோ ஒரு தேவதா பத்தி சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அந்த தேவதைக்கு ஃபார்ம் இருக்கணுங்கிற அவசியம் இருக்கு. உருவம் இல்லாத ஒரு தேவதையா கூட இருக்கும். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது 3வது விஷயம். 4வது, பீஜம் அப்படி சொல்லுவோம். பீஜம்னா வித்து, சீடு இங்கிலீஷ்ல. ஒரு மந்திரத்துக்கும் ஒரு பீஜம் இருக்கும். அந்த பீஜத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்றதுக்கு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது 4வது. 5வது, எனர்ஜி, சக்தி. கண்டிப்பா அந்த மந்திரம் சொல்லும் போது இந்த மாதிரியான சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மந்திரத்துல இருக்கும். அடுத்தது கீலக்கம் அப்படி சொல்லுவோம். கீலக்கா அல்லது கீலக்கம் அப்படி சொல்லுவோம். கீலக்கம்னா லாக், பூட்டு. எந்த ஒரு வார்த்தைய சரியா உச்சரிக்கிறோமோ அந்த வார்த்தையினுடைய பலனாக அந்த மந்திரத்தினுடைய பலன் நம்ம உடம்பு முழுக்க, அல்லது நம்மளுடைய மனசு, வாக்கு, உடம்பு இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி எனர்ஜைஸ் பண்றதுங்கிறது ஒரு வார்த்தையில வச்சிருப்பாங்களாம். அதுதான் லாக், அதுதான் சூக்ஷ்மம், அதுதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். அத கீலக்கம் சொல்லுவோம். இந்த 6 உறுப்புகள், 6 காம்பனன்ட்ஸ் தான் இந்த மந்திரங்கள்ல இருக்குமா. யூசுவலா எல்லா மந்திரங்கள்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மந்திரங்களுக்கு அந்த தேவதையை குறிச்சு அந்த ரிஷி சொன்ன மாதிரி என்ன சந்தஸ்ல அவர் சொன்னாரோ அதே மாதிரி கரெக்டான பீஜம், கரெக்டான கீலக்கத்தை யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும்.
அதாவது இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அப்படித்தான் சொல்லணும், அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. இதுல சந்தம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சந்தம்ங்கிறது 26 வகை இருக்கா மந்திரங்கள். இந்த 26 வகை சந்தங்களையும் நம்ம படிக்க முடியுமாங்கிறது தெரியல. ஆனா அதுல 7 அதர்வண வேதத்துல குறிச்சிருக்காங்க, அதர்வண வேதத்துல சொல்லியிருக்காங்க. இந்த 7 சந்தங்கள்ல தான் மேக்சிமம் மந்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது முக்கியமான சந்தங்களா சொல்றாங்க. காயத்ரி சந்தம், நம்ம காயத்ரி மந்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, சில பேர் அதை படிச்சிருப்பீங்க. இந்த காயத்ரி மந்திரம் வந்து காயத்ரி சந்தஸ்ல இருக்கிறதுனால அதுக்கு பேர் காயத்ரி. அதனாலதான் நிறைய காயத்ரி பார்த்திருக்கீங்க இல்லையா, பிள்ளையார் காயத்ரி, சிவ காயத்ரி, விஷ்ணு காயத்ரி, லக்ஷ்மி காயத்ரி, துர்கா காயத்ரி, சூரிய காயத்ரின்னு எல்லா தேவதைகளுக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கும். அது காயத்ரி சந்தஸ்ல வந்திருக்கு. அதுல அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா சில பீஜங்கள் உண்டு, சில கீழக்கங்கள் உண்டு. அடுத்தது உஷ்ணிக் சொல்றாங்க, அப்புறம் அனுஷ்டுப் சந்தம் சொல்றாங்க, திருஷ்டுப் சொல்றாங்க, பிரகதி, பங்கி, ஜகதி அப்படின்னு ஒரு 7 வகையை ரொம்ப முக்கியமானதா கொடுத்திருக்காங்க. அனுஷ்டுப் சந்தம்ங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பகவத்கீதை சாண்ட் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் அனுஷ்டுப் சந்தத்துல சொல்லப்படுறோம். பகவத்கீதை மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கும், அதெல்லாம் அனுஷ்டுப் சந்தத்துல வந்து. இந்த ஏன் இத முக்கியமா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மந்திரங்களுடைய இந்த 6 காம்போனன்ட்ஸ 7 சந்தஸையும் புரிஞ்சுக்கிட்டோம்னாதான் நம்ம சாண்ட் பண்ணும்போது அதனுடைய டியூனை மாத்தாம சொல்லுவோம். இன்டோனேஷன் இருக்கு இல்லையா, ஏற்ற இறக்கங்களோட இருக்கும் மந்திரங்கள். அந்த ஏற்ற இறக்கங்களை மாற்றாம சொல்லணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். ஏன் அப்படின்னா, இதை சொல்லும் போது நமக்குள்ள எந்த ஒரு தேவதைய குறிச்சு அது சொல்லப்பட்டிருக்கோ அந்த மந்திரம், அது ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கும். அதாவது ஃபார்மோட நாம ஒரு ஃபார்மை உருவகப்படுத்தி இருக்கலாமா இருக்கும். அந்த ஃபார்ம் நமக்குள்ள வந்து அது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, இன்டோனேஷன் மாறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஓம் சொல்லும் போதே கூட நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஓம் அப்படிங்கறத சொல்லும் போது ஓ இம் 2 எழுத்து தான். ஓ பாதி நேரம், இம் பாதி நேரத்துக்கு ப்ரொலாங் பண்ணி நம்மளோட மூச்சை 2 பகுதியா பிரிச்சு சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஓ சொல்லும் போது தொண்டையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உடல் பாகங்கள்ல அந்த வைப்ரேஷன், ஒலி அதிர்வுகள், அலைகள், அலைவரிசை எது வேணா சொல்லாங்க, ஒலி அதிர்வுகள் உண்டாகும். இம் சொல்லும் போதுதான் தலைக்கும் முகத்துக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செல்களை வேலை செய்ய வைக்கும். அப்போ மூளையும் வேலை செய்யணும், மற்ற உடல் பாகங்களும் வேலை செய்யணும், 2ம் கனெக்ட் ஆகும். அதனால ஓ பாதி நேரம், இம் பாதி நேரம்னு நம்மளோட மூச்சை 2 பிரிவா பிரிச்சு ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஓமோடைய பிரிவு என்ன, அது எப்படி பிரிப்போம், ஆ உ இம் இல்லையா. ஆ சொல்லும் போது நாபியிலிருந்து அந்த சத்தம் வரும். இந்த ஆவ பிரம்மா அப்படின்னு சொல்றாங்க. நாபியிலிருந்து வந்திருக்கிறது இல்லையா, வருது இல்லையா, அதனால பிரம்மா. பிரம்மா யாரு, படைக்கும் கடவுள். இப்போ படைக்கும் கடவுள் ஆன பிரம்மாவை பத்தின பிரம்மாவை நம்ம அதெல்லாம் இன்வோக் பண்றோம் ஆ சொல்லும்போது. நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது ஊ. ஓம்லயே அடுத்த எழுத்து ஊ. ஊ சொல்லும் போது தொண்டையில இருந்து வரும் சத்தம். ஊ அப்படிங்கிறது விஷ்ணு அப்படிங்கிற அந்த ஊ. விஷ்ணு யாரு, சஸ்டைனர், காப்பாத்துறவர், இது ஒண்ண தழைக்க செய்யறவர் இல்லையா, விஷ்ணு. அடுத்தது அது சிவம்ல இருக்கிற இம். சிவா யாரு, அனிகிலேட்டர் அல்லது ரீசைக்ளர் சொல்லலாம் இல்லையா, அழிச்சு திருப்பி உருவாக்குறதுக்கு சில காரியங்களை பண்ண வேண்டியிருக்கும், அதை சிவன் பண்றது. அதாவது கெட்ட விஷயங்களை அழிச்சுட்டு அடுத்த நல்ல விஷயங்களுக்கான இடத்தை கொடுக்கறது. சொல்றோம். ஆ உ இம் பிரிச்சு சொல்லும் போதும் அதே மாதிரிதான். அப்படி 3 பாகங்களா நம்மளோட மூச்சு பிரிச்சுக்கிட்டு 3த்துக்கும் சரியான அளவு கொடுத்து, கால அளவு கொடுத்து நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாமா? அதுக்கப்புறம் சில விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், மந்திரங்களை பத்தின்னு.
எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கைகளை சின் முதிரையில அல்லது ஞான முதிரையில வச்சுக்கலாம். முதல்ல அகாரம் மட்டும் ஒரு 3 தடவை எல்லாரும் உச்சரிப்போம். ஆ சொல்லும்போது அத அகார ஒலி, ஓம்காரம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அகாரம், உகாரம், மகாரம் அப்படின்னு சொல்றோம். ஆ உச்சரிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்ல முயற்சி பண்ணலாம். ஒரே சமயம் ஆரம்பிச்சு ஒரே சமயம் முடிக்கிற அளவுக்கு பிரீதிங்க நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணிப்போம். பிராணாயாமம் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். உதவி பண்ணோம் நமக்கு. மூச்சை உள்ள இழுத்துக்கலாம் நல்லா முதல்ல. வெளியில விடும்போது ஆ. இன்னும் 2 முறை இதே மாதிரி. மூடிட்டே ஆவினுடைய ஒலி அதிர்வுகள் நாபிலிருந்து புறப்பட்டு கீழ்முகமா நம்மளுடைய இடுப்புல இருந்து கால்கள் வரைக்கும், கால் விரல்கள் வரைக்கும் பரவுறத உணர முடியும் நம்மளால. அத உணர்வோம். இப்போ ஊக்காரம் 3 முறை. தொண்டையிலிருந்து புறப்பட்டு தொண்டையிலிருந்தே கீழ்முகமா தான் இதுவும் பயணிக்கும். முதுகு, மார்பு, வயிறு பகுதிகள், கைகள் எல்லாத்துலயும் பரவுறத உணர்வோம். உச்சரிக்கும் போதே 3 முறை ஊக்காரம். மூச்சு உள்ள இழுத்துக்கலாம். ஊக்காரத்தினுடைய ஒலி அதிர்வுகள் அப்பர் பாடி ஆர் மிடில் பாடியில உணர்றோம். இப்ப அப்பர் பாடியில தலையும் முகத்திலையும் நிறைய மாற்றங்களை கவனிக்க போறோம். மகார ஒலியினுடைய உதவியோட 3 முறை மகாரம். மூச்சு உள்ள இழுத்துக்கலாம். மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து உச்சரிப்போம். 3 எழுத்துக்களுக்கும் சரியான அளவு இடைவெளி கொடுத்து நம்மளோட மூச்சை அதுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு வச்சுட்டு உச்சரிக்க போறோம். 3 முறை. ஆ உ இம் டுகெதர். இன்ஹேல்.
காரம் 3 முறை மூச்சை 2 பாகங்களா பிரிச்சு ஓ பாதி நேரம் இன் பாதி நேரத்துக்கு 3 முறை மூச்சு உள்ள இழுத்துட்டு இந்த ஆ ஊ இம் தனித்தனியா உச்சரிச்சோம், ஆ ஊமா சேர்த்து உச்சரிச்சோம், ஓம்காரத்தையும் உச்சரிச்சோம். உச்சரிக்கும் போது முதல்ல மேலோட்டமா உடல் அளவுல நமக்கு ஒலி அதிர்வுகளை உணர முடிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமா மனசு ஆழ்ந்த அமைதியான சூழலுக்கு கொண்டு செல்லப்படுறத கவனிச்சுட்டே இருக்கோம். நம்மளோட கவன குவிப்பு அதிகமாகி இருக்கு. நம்மளுடைய கவனம் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மனச அமைதியாக்கி நம்மளுடைய புத்தி, மனசு, உடல் மூன்றும் ஒரு சேர்ந்து இயங்குறதுக்கு இந்த ஒலி மந்திரம் நமக்கு உதவியா இருக்கு. மெதுவா கைகள் ரெண்டையும் உள்ளங்கைகள் ரெண்டையும் தேய்ச்சி சூடாக்கிக்கோங்க. இந்த சூட கண்ணை சுத்தி நெத்தியில எல்லாம் மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் கண்ணை திறந்துக்கோங்க. இது ஆ ஊ இம் ஓமோடைய உச்சரிப்பினுடைய பலன். அதே காயத்ரி மந்திரம் அல்லது மகா மிருத்துஞ்சய மந்திரம் அப்படின்னு இருக்கு. சிவனை குறிச்சு சிவனுடைய 3வது கண் உட சேர்ந்து இருக்கிற ஒரு சிவனை உருவப்படுத்தி வடிவம் அவரோட வடிவத்தை சொல்லி அதனுடைய பலனை நமக்கு சொல்லி இந்த திரியம்பகம் யஜாமகேங்கிற அந்த மகாமிருத்துஞ்சய மந்திரத்தை கொடுத்திருக்காங்க. நமக்கு யோகால மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா யோகம் அப்படின்னா என்ன? இணைத்தல் அப்படிங்கிறது, யூனிட்டி அப்படிங்கிறது. உடல், மனசு, புத்தி இது மூன்றையும் ஒருங்கிணைத்து வேலை செய்ய வைக்கிறதுக்கு நமக்கு யோகம் உதவியா இருக்கு. அந்த மூன்றையும் ஒன்னு சேர ஒருங்கிணைத்து வேலை செய்ய வைக்கிறதுக்கு உதவி பண்றதுக்கு நமக்கு மந்திரங்களும் தேவை யோகா பண்ணும்போது. சோ யோகால மந்திரங்களும் ஒரு பகுதி தான். மந்திர யோகா அப்படின்னு இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லும் போது மந்திர யோகாவும் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா சில மந்திரங்களை சொல்லி சொல்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது ஆரம்பத்துல இருந்தே ஸ்லோகங்கள் மந்திரங்களோட தான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து அப்படிங்கிற மந்திரங்கள் இதெல்லாம் யூனிவர்சல் பிரேயர் சொல்லுவாங்க, ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க. யாரும் பத்தியும் எந்த தேவதையை பத்தியும் அதுல குறிக்கப்படல. ஆனா நமக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கறது மட்டும் சொல்லியிருக்கிற அந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டு நம்ம ஒருமுகப்படுத்திக்கிறதுக்கு உதவி பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த நமக்கு அடுத்து நம்ம முக்கியமா யோகா பிராக்டிஸ்ல பண்ண வேண்டிய மந்திரங்கள் சிலது இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சாண்ட் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இதனால வந்த பெனிஃபிட்ஸை கொஞ்சத்தை பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம் சாண்டிங் பண்ணும்போது. முதல்ல ஸ்லோகங்கள், மந்திரங்கள், ஸ்லோகா எல்லாத்துலயும் எஃபெக்ட் இருக்கும். நம்மளுக்கு தமிழ்ல கந்த சஷ்டி கவசம் இருக்கு இல்லையா? கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு ஏன் பேர்னா அது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும், நம்மள காப்பாற்றும். அதை சொல்ல சொல்ல அப்படி அதுல வார்த்தைகள் எல்லாம் இருக்கு, நிறைய வார்த்தைகள். இந்த பகுதிய அந்த முருகனுடைய ஃபார்ம் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது பாலதேவராயர் நடுவுல சில இடத்துல ரர ரர ரிரி ருரு ருரு டிகு டிகு டக்கு டிங்கு இப்படி எல்லாம் சொல்றாரு வார்த்தைகள். அதுக்கெல்லாம் அர்த்தம் எப்படியாவது நம்ம காயின் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனாலும் உச்சரிக்கும் போது அது திரும்பி திரும்பி உச்சரிக்கும் போது நாக்கு பரளும். திரும்ப திரும்ப நாக்க நம்ம நிறைய சுழட்டி சுழட்டி வேலை செய்ய வைப்போம்.
நாக்கு பெறல பெறல மூளையினுடைய செல்கள் நல்ல வேலை செய்யும் அப்படிங்கிறது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படி சயின்டிபிக்கா இப்போ ப்ரூவ் பண்ணப்பட்டதை முன்னாடியே நம்ம மக்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் நடந்தது. ஒரு நிஜமா நான் கண்கூட நாங்க பார்த்தது, நானுன்னா விவேகானந்த கேந்திரத்துல நாங்க பார்த்தது 1970ஆம் வருஷம் விவேகானந்த கேந்திரம், விவேகானந்த பாறை நினைவாலயம் இருக்கு, ராக் மெமோரியல் கன்னியாகுமரியில கடல் நடுவுல சுவாமி விவேகானந்தர். அந்த பாறையினுடைய இனாகுரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்தது இந்திரா காந்தி அம்மா. அவங்க வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல அப்போ சீனா வார் முடிஞ்சு நம்ம கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமையில இருந்த பீரியட். அப்போ அவங்க கூப்பிட்டு இந்த ராக் மெமோரியல கட்டினவர் ஏக்நாத் ரானடேன்னு அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த அருணாச்சல் பிரதேஷ்ல நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளோட மக்கள் அவங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா அவங்களுடைய கண்கள் அவங்களோட உருவம் எல்லாம் சீனால இருக்கிற மாதிரி அந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்களோட உடல்வாகு இருக்கு. ஆனா அது நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தான், நம்ம கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறவங்க தான் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு நாம இருக்கோம் அப்படிங்கறத தெரியப்படுத்தணும்னு நம்ம எல்லாமே அங்கேயும் பண்ணணும்னு சொல்லும்போது ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு சொன்னாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்ச போது அங்க போய் பார்த்ததுன்னா அங்க ஒரு ஒரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு பாஷை. ஹிந்தி கிடையாது, அவங்களுக்குன்னு இருக்கிற ட்ரைபல் பாஷை. மலைவாழ் மக்களுக்கு தனியா ஒரு ஒரு மொழி வச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஒரு ஒரு 3-4 கிலோமீட்டருக்கும் வித்தியாசப்படுது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாஷை ஒரு பெரிய பிரச்சனை. ஹிந்தியும் புரியாது, ஹிந்தி ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியல. இவங்களுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து ஸ்கூல் நடத்த போறோம் அப்படின்னு ரொம்ப யோசனையா இருந்த போது ஏக்நாத் ரானடேஜிக்கு வந்து ராக் மெமோரியல கட்டுறதுக்கே அவருக்கு இந்த ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணி அதை கைட் பண்ணி இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அப்போ காஞ்சி மடத்தினுடைய தலைவரா இருந்த ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், பரமாச்சாரியார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அவரை. அவர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்ப அவர்கிட்ட போய் இவர் கேக்குறாரு, இந்த மாதிரி இருக்கு சூழ்நிலை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொன்னாரா, மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா எல்லாருமே நம்ம மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய சொல்ற விஷயங்கள் தான். மகிஷாசுர மர்தினி அப்படின்னு பேரு அம்பாளுக்கு. ஏன் அப்படி பேரு அம்மனுக்கு அப்படின்னா, மகிஷன் அப்படிங்கிற அசுரனை அழிச்சா அப்படிங்கறதுனால. மகிஷன்ங்கிறதுக்கு எதுக்கான அடையாளம்? சோம்பேறித்தனத்துக்கு, இருள், இக்னரன்ஸ், அறியாமைக்கான அடையாளம். எருமை இல்லையா, சோம்பேறித்தனத்துக்கு, இருட்டு, இருள், அறியாமை அப்படிங்கறதுக்கு அடையாளமா தான் அது மகிஷனுக்கு முகம் வந்து எருமை மாதிரி முகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகிஷனை அழிக்கிறதுக்கான ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய இருள் அறியாமையை அழிச்சு எனர்ஜி, சக்தி, சுறுசுறுப்பை கொடுக்கறதுக்கான ஒரு மந்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் அப்படின்னு அர்த்தம். அதுலயும் வார்த்தைகள் வரும், நம்ம கந்த சஷ்டி கவச்சத்துல வர மாதிரியே ஐ சுமன சுமன சுமனன், நிறைய சுமனா வரும், நிறைய வார்த்தைகள் ரிப்பீட் ஆகும். அர்த்தங்கள் சொல்லப்படலாம், ஆனாலும் சொல்லும் போது அத ரொம்ப நாக்கு பிறண்டு 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 சொல்ற மாதிரியான ஸ்தோத்திரம் அது. அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுக்க அந்த குழந்தைகள்ல பாஷைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லாம இப்போ அந்த ஏரியாலேயே டாப் லெவல்ல இருக்கிறது விவேகானந்த கேந்திரத்தினுடைய ஸ்கூல்ஸ்ல இருக்கிற சில்ட்ரன் தான். அதுல இருந்து நாசா சயின்டிஸ்ட், கலெக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரும் உருவாயிருக்காங்க. அப்போ மந்திரங்களுடைய எஃபெக்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு விஷயம். இந்த டங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐ சுமன 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 இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் டங் ட்விஸ்டர் சொல்லுவாங்க. என்ன பண்ணும் அது அப்படின்னா, நம்மளோட மூளையில இருக்கக்கூடிய செல்களை வேலை செய்ய வைக்கும். நரம்பு மண்டலத்தினுடைய முக்கியமான புள்ளிகள் பிரெயின்ல இருக்கு, நர்வ் சென்டர்ஸ் சொல்லுவாங்க, அதை நல்லா வேலை செய்ய வைக்கும். நம்மளோட பிராணிக் எனர்ஜி ஃப்ளோ ஆகிற நாடிகளை நல்லா சுத்தப்படுத்தும். பிராணாவை நல்ல என்ஹான்ஸ் பண்ணும், எனர்ஜைஸ் பண்ணும். நிறைய விஷயங்கள் இதுல நமக்கு இருக்கு. அதே மாதிரி சில மந்திரங்களை சொல்லும் போது எனர்ஜி நிறைய வரும், நிறைய ஹீட் ஜெனரேட் ஆகி ஆக்டிவா இருந்துட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஒரு இடத்துல ஒரு ரொம்பவும் சோம்பேறித்தனமா ஒரு வில்லேஜ்ல, கிராமத்துல நாங்க பார்த்தது, ஒரு ரொம்ப சோம்பேறித்தனமா எந்த வேலைக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து சாப்பிட்டோம் தூங்கினோம் இப்படியே ஒரு ஒரு
வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம சில குடும்பங்கள் எல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு டேலண்ட் இருந்தது. அதை வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஊரே லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றது அப்படின்னு அவங்க வச்சிருந்துட்டு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணாங்க. சொல்லி பாராயணம் பண்ணினாங்க. தொடர்ந்து சொல்ல வச்சாங்களாம் எல்லாரையும். சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஊரே பயங்கரமான எனர்ஜி, பயங்கரமான ஆக்டிவான ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனா அவங்களுக்கு அந்த சூழ்நிலை பிடிச்சு போயிடுச்சு. எனர்ஜி ரொம்ப பிடிச்சு போனதுனால என்ன பண்ணிருக்காங்க, திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருந்திருக்காங்க கண்டினியூஸா. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப சொல்ல சொல்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு எல்லாருக்கும் சூடு அதிகமாயிட்டு ஹீட் ரொம்பவும் அதிகமாகும் போது அதுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் உடம்புல வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த போது ஊர்ல இன்னொரு பெரியவர் வந்து எல்லாரையும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படியே ஆப்போசிட் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் போது நமக்கு அமைதி கிடைக்கும், மனசுல அமைதி கிடைக்கும், கூல் ஆகும் பாடி, நமக்கு ப்ரொடெக்ஷன். விஷ்ணுங்கிறது சஸ்டைனர் இல்லையா, எல்லாத்தையும் சரியா நடத்திட்டு போகிறதுக்கான ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி சரியா இருக்கும், ஹீட் ஜெனரேட் ஆகுறது கம்மியாகி நார்மலுக்கு வந்தாங்களாம் எல்லாரும். இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள்லயும் ஸ்லோகங்கள்லயும் நிறைய எஃபெக்ட் நமக்குள்ள உண்டு. அதுலயும் மந்த்ரா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல். அந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி அந்த டியூன், அந்த இன்டோனேஷன் கரெக்டா புரிஞ்சு பண்ணணுங்கிறதுக்காக தான் மந்திரங்களை மட்டும் பெரியவங்க கிட்ட இருந்து, நம்மளோட குரு கிட்ட இருந்து தீட்சையா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி மந்திரங்கள் நிறைய இருக்கு. இப்போ ஓம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஓம் நம சிவாய பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓம் நமோ நாராயணாய அஷ்டாட்சர மந்திரம் சொல்லுவாங்க. அப்புறம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இதெல்லாம் மந்திரங்கள் தான். இதெல்லாம் நம்மளோட குரு நமக்கு சொல்லி கொடுத்து தீட்சை வாங்கிக்கணும்னு சொல்லி முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, நம்மளோட சயின்ஸ் வளர்ந்துருக்கிறதுனால. ஆனா கரெக்டா அந்த சாண்டிங் மட்டும் எப்படிங்கிறத நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட, பழக்கம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும் நமக்கு. இது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மந்திரங்கள்லயே 3 விதமான மந்திரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு ஸ்ரீ மந்திரம், புருஷ மந்திரம் 2வது, 3வது நபும்சக மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு மந்திரம் மஸ்குலினா எனர்ஜி நிறைய உண்டாக்குமோ, நமக்கு உள்ளுக்குள்ள ஆக்டிவா இருக்கிறதுக்கு, வேகமா எல்லாத்தையும் செய்யறதுக்கு, சுறுசுறுப்பா செய்யறதுக்கு, ஆம்பளைகளுக்கு உரிய சில குணங்கள் உண்டு இல்லையா, கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை உருவாக்குமோ அத மஸ்குலின் ஜெண்டர் மந்திரம், அதாவது புருஷ மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஃபெமினைன் கேரக்டர்ஸ், சாஃப்டா, ரொம்ப அன்பா, அமைதியா, எல்லாரையும் அரவணைச்சு போகிற சில விஷயங்கள் எல்லாம் ஃபெமினைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லையா, குணங்கள். அந்த பெண்களுக்கான உள்ள குணங்களை எது ஒண்ணு அதிகப்படுத்துமோ, தாய்மைங்கிற உணர்வு, இதெல்லாம் எதெல்லாம் அதிகப்படுத்துமோ அத ஸ்திரீ மந்திரங்கள்னு சொல்றாங்க. எந்த ஒரு மந்திரம் நமஸ்காரம் பண்ற மாதிரி நமஹா அப்படின்னு வருமோ அதெல்லாம் நபும்சகம் மந்திரம், நியூட்ரல் மந்த்ராஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் ஸ்வஹா ஸ்வாஹா அப்படின்னு வருமோ அதெல்லாம் ஸ்திரீ மந்திரமா, எதெல்லாம் ஃபட்டு ஹம் வசட்டு அப்படின்லாம் முடியுமோ அதெல்லாம் புருஷ மந்திரங்கள்னு சொல்லியிருக்காங்க. நாம இப்போ இங்க பார்க்க போறது, அடுத்து சாண்ட் பண்ண போறது திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் அப்படிங்கிற நம்ம மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை தான் பார்க்க போறோம். நான் அந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன், பார்த்து படிச்சுட்டு சாண்டிங்க ஆரம்பிக்கலாம். நான் 3 லாங்குவேஜ்லயும் கொடுத்துருக்கேன், சம்ஸ்கிருதம், இங்கிலீஷ், அப்புறம் தமிழ். ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? தேங்க்யூ. இதுல மேல இருக்கிறது சம்ஸ்கிருதம். ஓம் பூர் புவ ஸ்வஹா தத்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயா, இது காயத்ரி மந்திரம். அதே இங்க இருக்கிறது மகாமிருத்யுஞ்சய மந்திரம். நம்ம இப்போ மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை தான் சாண்ட் பண்ண போறோம். ஏன்னா காயத்ரி மந்திரம்ங்கிறது காயத்ரி சந்தஸ்ல உள்ளது. அத வந்து சரியா உட்கார்ந்து ஒரு குரு கிட்டக்க இருந்து கத்துக்கிட்டு சொல்லணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு கத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த திரையம்பகம் யஜாமஹே மகா மிருத்யுஞ்சய அப்படின்னு சொல்றோம். ஏன் மிருத்யு ஜெயிக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிருத்யுனா என்ன? இறப்பு, அழிவு இல்லையா? நம்ம
இறந்து போற அந்த விஷயத்தான் மிருத்யு சொல்லுவோம். நமக்கு எல்லாருக்குள்ளயும் நாம இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், ஃபியர் ஆஃப் டெத். அந்த இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே நிறைய விஷயங்கள் நம்மளால சாதிக்க முடியாது, நிறைய விஷயங்களை செய்ய முடியாது, நிறைய தடங்கல்கள், உடல் அளவுல வியாதிகள் எல்லாமே வரும் இந்த பயத்தினாலேயே. அந்த பயத்தை ஜெயிக்கிறதுக்கான மந்திரம் இது. அதனால இது மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கடவுள் ருத்ரன் 3 கண்கள் உடைய சிவனை குறிப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இத பத்தி சொல்றாங்க. நீ இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கீழே கொடுத்திருக்கேன். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வா ருகமி வபந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத். திரையம்பகம் யஜாமஹே 3 கண்களுடைய முகத்தை கொண்டவரான சிவபெருமான சொல்லிட்டு அந்த சிவபெருமான் கிட்ட அவருடைய இது எப்படி இருக்கும், நல்ல ஃபிளரிஷ்டா, ரொம்ப நரிஷ்டா இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் கிட்ட என்ன கேக்குறோம் அப்படின்னா, உருவா ருகமி வபந்தனா. உருவாங்கிறது வெள்ளரிக்காய் பழுத்ததுக்கு அப்புறம், வெள்ளரி பழமானதுக்கு அப்புறம் எப்படி தானே தன்னை அந்த மரத்தினுடைய கிளையிலிருந்து விடுவிச்சுக்குமோ அதே மாதிரி நம்மளும் ஃப்ரீயா இருக்கணும். நம்மளும் இந்த மிருத்யு அப்படிங்கிற பயம் இல்லாம, ஃபியர் ஆஃப் டெத் இல்லாம எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட இந்த மந்திரத்தை உச்சரிக்க போறோம். நம்ம இத எப்படி சாண்ட் பண்றதுன்னு ஒரு தடவை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சாண்டிங் பண்ணலாம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத். இதுதான் டியூனு. இந்த இடத்துல நிறுத்தி நிதானம் ஒரு தடவை நான் சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் சேர்ந்து சொல்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத். இன்னொரு தடவை அதே மாதிரி லீட் அண்ட் ஃபாலோ வச்சுப்போம். இன்னொரு 2 தடவை வார்த்தைகளை பிரிச்சு வேணாலும் சொல்றேன். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வா ருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத். மாமிருதாத்துன்னு சில பேர் சொல்லுவாங்க, மாமிருதாத் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ
கண்ணை மூடிட்டு நான் சொல்ற வார்த்தைகளை திரும்பி ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணலாமா? சின்முத்திரை வச்சு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம்
ஊர்வாருகமிவ பந்தனா மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். மெதுவா கண்களை சிமிட்டிக்கிட்டே திறந்து நீங்க எழுதி வச்சிருக்கிற அல்லது என் ஸ்கிரீன்ல தெரியிற மந்திரத்தை பாருங்க. ஒரு தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனா மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். இந்த ஸ்பீட்ல தொடர்ந்து நம்ம 11 முறை குறைஞ்சது சொல்ல ஆரம்பிக்கணும். தினமும் சொல்ல சொல்ல நமக்கு மாற்றங்களை உணர முடியும் உடம்புக்குள்ள. எவ்வளவு தூரத்துக்கு இது பவர்ஃபுல் அப்படின்னா, நம்ம விவேகானந்த கேந்திரத்துல இந்த மந்திரத்தை வச்சுதான் மந்திர தியானம் அப்படின்னு ஒண்ணு வடிவமைச்சிருக்கோம். அந்த மந்திர தியானத்தை நம்ம சொல்லி கொடுக்கும் போது கேன்சர் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கூட கேன்சர் குணமாயிருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மந்திரம் இது. திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல தேவையில்லாத இறந்த செல்களுடைய கூட்டு தானே கேன்சர் குரோத், புற்றுநோய் அப்படி சொல்றோம். அந்த சேர்ந்து தேவையில்லாத சேர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் உடைஞ்சு தூள் தூளாகி தவிடு பொடியாகி வெளியில போயிடும் நம்மளுடைய உடம்புல இருந்து. அப்படிங்கிற அளவுக்கு இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லும் போது ஒரே மாதிரியான மீட்டர்ல திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லையா, சொல்லும் போது நம்மளோட மூச்சு பயிற்சியும் தானே நடந்துடுது. எப்படி நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ காலையில நம்ம பண்ணினோமோ, அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்லும் போது ஒரே அளவுல மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளியில விடுறதும் தானே நடந்துடும். அப்போ தானாவே பிராணாயாமமும் பண்ணிடுறோம். பிராணாயாமம் பண்ணும்போது நாடிகள் எல்லாம் சரியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்டர்ன் நம்மளுடைய சயின்டிபிக்கா சொல்லணும்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டும் பேலன்ஸ்டா ஒர்க் பண்ணும். இன்டர்ன் நம்மளுடைய ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும், பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். சூடு குளிர், வெப்பம் குளிர் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான மனோநிலையோட ஒரே எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு உடல்ல சக்தியோட நம்ம இருக்க முடியும். அதுதானே யோகாங்கிறது இல்லையா. ததோ துவந்த்வான் அபிகாதக அப்படின்னு ஆசனத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பதஞ்சலி மகர்ஷி சொல்லியிருக்காங்க. இருமைகள்லயும் நாம ஒரே மாதிரி இருக்கிறது, இருவேறு துருவங்கள் இருந்தாலும் அதுலயும் ஒரே மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த ஸ்கிரீன் ஷேரை நான் ஸ்டாப் பண்றேன். நம்ம இந்த அகார உக்கார மக்காரம் அப்புறம் இந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரம், காயத்ரி மந்திரம் ஏற்கனவே நீங்க சொல்லி பழக்கம் இருக்குன்னா அதையும் இதே மாதிரி சொல்றது. இது எல்லாத்தையும் சுவாமி நிரஞ்சனானந்த சரஸ்வதி பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகால இருக்காங்க இல்லையா, அவங்க தலைவர், அதனுடைய தலைவர். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலையில எழுந்து
ஒரு 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 மாதிரியான தூக்கம் கலையாத ஒரு நிலையில இருப்போம்ல, அப்பவே சொல்ல ஆரம்பிச்சிடணும் மந்திரங்களை. அதாவது வெளி உலகத்தோடயே நம்மளுடைய தொடர்பு உருவாகிறதுக்கு முன்னாடியே நாம இந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். விடிய காலையில எழுந்துக்கும் போதே பெட்லயே அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ள டியூனிங் தானே நடந்துடும். அதுக்கப்புறம் எந்த விதமான வெளி உலக பிரச்சனைகளும் நம்மள தீண்டாது, நம்மள அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில நம்ம அதையும் அடாப்ட் பண்ணிக்கலாம். காலையில எழுந்துக்கும் போதே அப்படியே திரையம்பக்கம் யஜாமகே, ஓம்காரம் இது எல்லாத்தையும் திரையம்பக்கம் யஜாமகே மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை 11 முறை சொல்லணும்னு அவங்க குறிப்பிட்டும் சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. அதையும் ஃபாலோ பண்ணுவோம். ஓம்காரம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு சாண்ட் பண்ணலாம். நடுவுல ஒரு ஒரு ஆசனத்துக்கும் வேண்டாம். ஒரு 5-6 ஆசனம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு தடவை ஓம்காரம், இல்ல ஒரு அகார உக்காரம் அகாரம் இந்த மாதிரி சாண்டிங் எல்லாம் நடுவுல பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா டியூனிங் தானே நடக்கும் உள்ள. இது முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்பினது. இன்னும் நிறைய இருக்கு மந்திரங்களை பத்தின விஷயங்கள். பெரியசா நிறைய புக்குகளும் இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். புஸ்தகங்களை பத்தின விஷயங்கள் எல்லாம் கூட நான் இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வெயிட் பண்ணும்போது சொல்றேன். இப்போ பிரார்த்தனையோட இந்த மந்திர சாதனா அப்படிங்கிற இந்த வகுப்பை நம்ம கன்க்ளூட் பண்ணிப்போம். எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம். நான் சொன்ன மாதிரி யூனிவர்சல் பிரேயர் சொன்னேன் இல்லையா, எந்த விதமான ஒரு கடவுளையும் குறிக்காம நமக்கு உண்டாகக்கூடிய பலன்களை பேஸ் பண்ணின ஒரு மந்திரம். தாயுமான சுவாமிகள் தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. அதேதான் சம்ஸ்கிருதத்துல இப்ப சொல்ல போறோம். சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கைகளை பின்னாடி கட்டி முன்னாடி குனிஞ்சு மூச்சு வெளியில விட்டபடியே நமக்கு இந்த மந்திரங்களை எல்லாம் அருளி சென்ற அத்தனை மகான்களுக்கும் குருமார்களுக்கும் நம்மளுடைய தலை தாழ்த்தி வணக்கத்தை தெரிவிச்சுப்போம். மூச்சு உள்ள இழுத்தபடி நிமிர்ந்து வந்து கைகளை விடுவிச்சு உள்ளங்கைகளை சூடாக்கி கண்களை சுத்தி அழுத்தம் கொடுத்து மசாஜ் கொடுத்துட்டு மெதுவா கண்களை திறந்துக்கலாம்.